Swayam Prabha. Digital India. Educated India. ஸோ இன்றைக்கி இந்த நேரியல் நிரலாக்கம் லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற கணக்குகளை சால்வ் பண்ணுறது எப்படி, தீர்வை செய்வது எப்படி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறோம். ஒரு உதாரணத்தின் மூலமாக பல முறைகள் மெத்தட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். 2 எக்ஸாம்பிள் மூலமாகவும் செய்ய விரும்புகிறேன். ஸோ முதல்ல உதாரணத்தை எழுதிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துக்கலாம். ஸோ எழுத உதாரணம் நம்ம முன்னாடியே பார்த்த உதாரணம் தான். இந்த நிரலாக்க கணக்கை நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம எடுத்துக்கொண்ட முதல் உதாரணம், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். மண்பானையும் குடங்களும் செய்கிற எக்ஸாம்பிள். இதை 2 ப்ராடக்ட் x1 x2 அப்படின்னு எடுத்துட்டு இதை சால்வ் பண்ணும். ஸோ இந்த நோக்கம், அதாவது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமைசேஷன், அதிகப்படுத்துதல். 3 கட்டுப்பாடுகள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, 2 வேரியபிள் மாறிகள் இருக்குது. ஸோ 2 வேரியபிள் இருக்கிறதுனால இதை ரொம்ப சுலபமாக கிராஃபிக்கல் மெத்தட் என்று சொல்லக்கூடிய வரைபட முறை மூலமாக இதை நம்ம தீர்வை காணலாம், சால்வ் பண்ணலாம். கிராஃப்ன்றது நம்ம முன்னாடி நிறையா பார்த்துருக்கோம், ஹைஸ்கூலில் பார்த்துருக்கோம், கிராஃப் நோட் புக்கெல்லாம் வச்சு பார்த்துருக்கோம். ஸோ கிராஃபை சாதாரணமாக நம்ம எழுதும்போது இப்படி வரும். கிராஃப் ஷீட் இப்படி இருக்கும், இப்படி ஆரம்பத்தில் இப்படி மெயினாக இப்படி இருக்கும். போடும்போது எக்ஸ் ஆக்சிஸை இப்படி வச்சுட்டு ஒய் ஆக்சிஸை இப்படி வச்சுட்டு முன்னாடி கிராஃப் பண்ணுவோம். இந்த கிராஃபில் 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்குது. இதில் எக்ஸ் ஒய் ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கும். இதில் எக்ஸ் ஒய் இது 0, இது எக்ஸ் பாசிட்டிவ் வேல்யூ, இது எக்ஸ் நெகட்டிவ் வேல்யூ, ஒய் பாசிட்டிவ் வேல்யூ, ஒய் நெகட்டிவ் வேல்யூ. இப்போ நம்ம இது 2 வேரியபிள் எக்ஸ் ஒய்யை வச்சுட்டு நம்ம இந்த கிராஃபை யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கணக்கில் இருக்கிற 2 வேரியபிள்ஸ் x1 x2. ஸோ இந்த x1ஐ இங்கே போட்டுக்கொண்டு ஒய்னு போடாமல் x2 என்று இங்கே போட்டுக்கொண்டு செய்ய முடியும். இப்போ நமக்கு அதிகமாக இந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, இந்த ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதாவது x1 x2 ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துக்காது, எதிர்மறை மதிப்புகள் எடுத்துக்காது. ஸோ x1 x2 ரெண்டும் பாசிட்டிவாக நேர்மறை தான் இருக்கணும் அப்படின்னாக்க இந்த ஏரியாவில் தான் வரும். இந்த ஏரியாவில் தான் x1 x2 எல்லாமே நெகட்டிவ் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த கிராஃபை வரையும் போதே நம்ம இப்படி வரையாமல் இந்த மாதிரி வரைஞ்சி விடுவோம். இப்படி எடுத்துக்கொண்டு இப்படி எடுத்துக்கொண்டு இங்கே x1 அப்படின்னு சொல்லிவிட்டு இதை x2ன்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கொண்டு விடுவோம். ஸோ x1 x2 ரெண்டுமே இந்த ஸ்பேஸில் பாசிட்டிவ் வேல்யூ, நான் நெகட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்கும். இங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் வராதபடி நம்ம பார்த்துப்போம். இது ஆரிஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய 0, 0,0. இந்த இடத்துல x1ம் 0, x2ம் 0. ஸோ இது எப்படி வரைபடம் மூலமாக சால்வ் பண்ணுறது அப்படின்னாக்கா 2 வேரியபிள் மாறிகள் இருக்கும்போது இது ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். இப்போ முதல்ல இதை எடுத்துப்போம். 3x1 + 4x2 ≤ 320 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம ஒரு சாதாரணமாக இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் கிட்டத்தட்ட 100, 106 வரைக்கும் போகிறது. இந்த பக்கம் x2ன்றது 80 வரைக்கும் போகிறது, இங்கே 100 வரைக்கும் போகிறது. அதனால்
20, 40 அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இங்கே 20, 40, 60, 80, 100. அதே போல் இது 20, 40, 60, 80, இங்கே 100. ஸோ முதல்ல வந்து 3x1 + 4x2 <= 320. சமநிலை, இன்ஈக்வாலிட்டி, சமன்பாடுன்னு ஈக்குவேஷன். ஸோ நமக்கு வந்து ஈக்குவேஷன் இதை நம்ம முன்னாடி இது எப்படி வரைகிறதுங்கிறதுலாம் ஹைஸ்கூல்லே வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வரையணும் நம்ம. ஸோ முதல்ல இதை ஈக்குவேஷனாக போட்டு அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இது எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இதை நம்ம முன்னாடி செஞ்சுருப்போம், இதை நம்ம இன்னொரு தடவை செய்கிறோம். ஸோ இது 3x1 + 4x2 = 320 எடுக்கும்போது இந்த x1 ஆக்சிஸில் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த x1 ஆக்சிஸ்ன்றது x2 = 0. இது x2 = 0ங்கிற இடம். அதனால் இந்த x2வை 0வாக போட்டால் x1 வந்து 320/3 106.66ன்னு வரும், 106.66ன்னு வரும். ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கலாம், 106.66 இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து 4x2 320 80. ஸோ அது வந்து இங்கே வருது கரெக்டாக, 80ன்றது இந்த இடத்துல வருது, இங்கே வருது 80. ஸோ இந்த 2 புள்ளியும் நமக்கு கிடைக்கும். இந்த 2 புள்ளியும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரையணும். இந்த லைனை வரைய முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த லைன் வந்து இப்படி வரும், தோராயமாக இப்படி எடுத்தானாக்க இப்படி வரும் இந்த லைனு. ஸோ இந்த லைன் இப்படி வருது. இந்த லைன் வந்து 3x1 + 4x2 = 320 அப்படிங்கிற ஒரு லைன் ஈக்குவேஷன். அதை வந்து லைனாக வரும், லீனியர் ஈக்குவேஷன், 2 வேரியபிள், அதனால் லைனாக வரும் வரைஞ்சானாக்க. இந்த 0 0வை சப்ஸ்டிடியூட் பண்ணினா 3x1 + 4x2 வந்து இட் பிகம்ஸ் 0 ஆகிடுறது. 3 × 0 + 4 × 0 0 ஆகிடுறது. அதனால் இது வந்து 3x1 + 4x2 320 விட கம்மியாக இருக்குது. அதனால் நமக்கு தேவைப்படும் இடமானது இது இப்படியே இது இந்த இடமெல்லாம் தான் நமக்கு தேவைப்படும் இடங்கள். இதில் இருக்கிற எல்லா புள்ளிகளும் இதில் இருக்கிற எல்லா புள்ளிகளும் இந்த இன்ஈக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும், திருப்திப்படுத்தும்னு சொல்லலாம். அந்த இன்ஈக்வாலிட்டிக்கு உண்டான அந்த 2 பக்கங்களை பார்க்கும்போது சரியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது 20,20ன்றது இந்த பாயிண்ட்டு. ஸோ போட்டிங்கன்னாக்கா 3 × 20 + 4 × 20 60 + 80 140 <= 320. அதை விட கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் போட்டிங்கன்னா 120,20 இப்படி போட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட்டு 120 × 3 360 மேலே போயிடுது. அதனால் அந்த ரீஜனுக்குள்ளே வரல. ஸோ இந்த ரீஜன் நம்ம கோடு போட்டு காமிச்சிருக்கிற ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ரீஜன், இந்த 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 இடம், இதுக்குள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் வந்து இந்த இன்ஈக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதை முதல்ல நம்ம இதை பண்ணிட்டோம். இப்போ இரண்டாவது இன்ஈக்வாலிட்டியை நம்ம எழுதணும். ஸோ இது 5x1 + 4x2 <= 400. ஸோ முதல்ல இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னாக்க x2 0ன்னு போட்டால் 80 வரும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 80ன்றது இங்கே வருது, 80,0. இந்த இடத்துல வந்து போடும்போது x1 0 போட்டால் 100 வருது. ஸோ 100 வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதையும் வராப்போல் வரையணும், சேர்த்து வரையணும். இதை வரைய முயற்சி செய்யலாம். ஸோ வரையும் போது இது எப்படி வருது பார்க்கலாம்.
ஆக இப்படி வருது. இது வந்து இப்படி வரையாது, இப்படி வருது. ஸோ இப்படி வரும்போது இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஏரியாவை வந்து வேறு மாதிரி காட்ட போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்படி காட்டலாம், இப்படி வர மாதிரி காமிச்சோன்னா நல்லா வரும். ஸோ இப்படி எடுத்துன்னு வந்தோம்னாக்கா இப்படி. ஸோ இப்போ 2 ஏரியா வந்துடுது. இப்போ இதுக்கு ரெண்டுமே இந்த கட்டமாக இருக்கிறது வந்து ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு 20 எடுத்தீங்கன்னாக்கா இது வந்து 140, இதுவும் குறையுது. 20 எடுத்தோன்னா இது 180, 5 × 20 + 4 × 20, 9 × 20, 180, இதுவும் குறையாது. ஸோ ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இது. இங்கே இடத்துல ஒரு புள்ளி எடுத்தோன்னா இப்போ 0,90 அப்படின்னு ஒன்று எடுத்தோன்னாக்கா பார்த்தீங்கன்னா 0,90க்கு இது 360 ஆகிடுறது. ஸோ இதுக்கு மேலே அதிகமாகிடுறது, அதனால் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இங்கே வந்து 360 தான் ஆகுது, ஆனால் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அது இந்த இடத்துல இருக்குது, ஒரு கோட்டில் தான் வருது. இப்படி அதே போல் இந்த இடத்துல நீங்கள் ஒரு 90 காமிச்சிங்கன்னாக்கா நீங்கள் இதையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ 90 இங்கே போட்டோன்னா 270 இது சாட்டிஸ்ஃபை ஆகுது, இது 450 இது சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால் இந்த கட்டம் வரல. இது ஒரு இதில் மட்டும் இப்படி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எல்லா புள்ளிகளும், இந்த கட்டம் வரா மாதிரி அழகாக இருக்கிற எல்லா புள்ளிகளும் இந்த 2 சமநிலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதையும் இங்கே எழுதிடலாம். 5x1 + 4x2, இது வந்து 5x1 + 4x2 = 400. இதை கொஞ்சம் அழகுபடுத்துவதற்காக வேறு சில 2 கலரில் இதை காமிக்கலாம். ஸோ இது வந்து முதல்ல ஒரு இன்இக்வாலிட்டி, இது ரெண்டாவது நம்ம பண்ணது. இது வந்து முதல்ல இது இப்படி வரும். இது இங்கே வரும். மூணாவது வந்து x1 <= 60. ஸோ x1 <= 16 இருந்ததுனாக்கா it is a line parallel to the x2 axis or the y axis passing through the point x1 = 60. அதாவது x1 = 60ங்கிற பாயிண்ட்லேருந்து இதுக்கு பேரலாக லைன் வரும், இணையாக, இணைக்கோடு அப்படின்னா பேரலல். ஸோ அதுக்கு இணையாக இணைக்கோடு அதுலேருந்து வரையணும். ஸோ வரைஞ்சானா நமக்கு இப்படி வரும். அது இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து இது x1 = 60. ஸோ இதுக்கு லெஃப்டில் இருக்கிற பாயிண்ட் எல்லாம் x1 <= 60, இதுக்கு வலதுகை பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் <= 60. நமக்கு வந்து இதுதான் வேணும். ஸோ இதையும் நம்ம இப்போ காமிக்கணும், அதனால் இதை இப்படி வரைஞ்சி காமிச்சோம்னாக்கா நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து இப்படி வரும், இந்த புள்ளி. மூணாவது விதமான ஷேடிங்கில் நம்ம இதை காமிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான ஏரியா என்னன்னாக்கா 3ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஏரியாவாக இருக்கணும். ஸோ 3ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஏரியான்றது பார்த்திங்கனாக்கா இப்படி வரும். இப்படி வந்து இங்கே வரும், அதுக்கப்புறமா இப்படி வரும், அதுக்கப்புறமா இப்படி வரும். இதை இன்னொரு கலரில் காமிச்சோன்னாக்கா இன்னும் கொஞ்சம் அழகாக வரும். ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஏரியா வந்து இந்த இதோடைய ஒரு பவுண்ட்ரியாக வரும். ஸோ இப்படி முதல்ல இப்படி போட்டுட்டு இந்த ஏரியா, இந்த வயலட் கலரில் இருக்கிற ஏரியாக்குள்ளே இருக்கிறது வந்து எல்லா இன்இக்வாலிட்டிஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இதோடைய கிராஃப் வரைபடம் கிடைக்கிறது. இந்த வரைபடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நிறையா அந்த கோடெல்லாம் போட்டதுனால ஒரு மாதிரி இருக்குது.
இதை ஜஸ்ட் இப்படி வரைஞ்சி, இது சும்மா இதை மட்டும் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வரைஞ்சி காட்டுறேன். இப்படி வரும். இது வந்து இங்கே இப்படி வருது, இது வந்து இப்படி வருது, அப்புறம் இங்கே இப்படி வருது, அப்புறம் இப்படி வருது. இன்னும் கொஞ்சம் அழகாக அதை காமிக்கணும்னாக்க இது வேறு லைன், இது வேறு லைன், இப்படி வருது. இதை இப்படி வச்சுக்கலாம். இது சும்மா நம்ம காமிக்கிறதுக்காக இதை இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதை வரைஞ்சி முடித்தாச்சு. வரைஞ்சி முடித்த உடனே இப்போ என்ன அதில் சொல்லியிருக்கோம்னாக்க, இந்த ஏரியா முழுக்க இருக்கிறது இது மாதிரி இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா சமநிலைகளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஸோ ஒரு x1 x2 என்ற ஒரு புள்ளி எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை, மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணித்தனாக்க அதற்கு ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னு பேர். ஃபீஸிபிள் சொல்யூஷன். அதுக்கு தமிழில் சொல்லணும்னா சாத்தியமான அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சாத்தியம், ஃபீஸிபிள், செய்யக்கூடியது, சாத்தியம், சாத்தியமான, ஃபீஸிபிள் சொல்யூஷன், சாத்திய தீர்வை, சாத்தியமான தீர்வை அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் இருக்கிற பாயிண்ட் எல்லாம் வந்து ஃபீஸிபிள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஒரு பாயிண்ட் எடுத்தால் 20,20 ஃபீஸிபிள், இதை எடுத்தான்னா 40 ஃபீஸிபிள், இதை எடுத்தால் 20-60 ஃபீஸிபிள். அந்த மாதிரி எல்லாமே ஃபீஸிபிள் பாயிண்ட்ஸ். இந்த ஷேப் உங்களுக்கு இங்கே இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில் இருக்கிற எந்த பாயிண்ட் எடுத்தாலும், உதாரணத்துக்கு நம்ம இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கே ஒரு புள்ளியை எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கே ஒரு புள்ளியை எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கே ஒரு புள்ளியை எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கே எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கே எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கே எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கே எடுத்துக்கொண்டாலும் சரி, இதுக்கு வெளியில் எங்கே எடுத்துக்கொண்டாலும் ஏதாவது ஒரு சமநிலையை அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது, சாத்தியமாக இருக்காது, வெளியில் இருக்கும். இதை எடுத்திங்கன்னா எல்லாத்துக்குமே வெளியில் வந்துடும். இதில் இதை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஆனால் இதை பண்ணாது. ஸோ ஒரு இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னாக்க, பண்ணாவிட்டால் அது இன்ஃபீஸிபிள், சாத்தியமற்றது அப்படின்னு பேர். இன்ஃபீஸிபிள், இன்ஃபீஸிபிள், சாத்தியமற்றது, சாத்தியமற்ற தீர்வை. இப்போ நம்ம வந்து இது முக்கியமாக இது எதுக்கு பண்ணுறோன்னா, இந்த 2 பொருட்களை எவ்வளவு பானைகளையும் எவ்வளவு குடங்களையும் செய்யணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணுறோம். எவ்வளவு பொருட்களை தயாரிப்பது அப்படிங்கிறதுக்கு பண்ணுறோம். அப்போ கொண்டு போய் நாம் வந்து 100 பானைகளையும் செய்யலாம், குடம் எதையும் செய்ய வேண்டாம், நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, 100 பானைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல 500 மண் தேவைப்படும். நம்மக்கிட்ட இதுதான் இருக்குது. ஸோ ஒரு சாத்தியமற்ற ஒரு தீர்வையை நம்ம கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, சாத்தியமில்லாதது, அதை செய்ய முடியாது. அதனால் நம்ம செய்யக்கூடிய அல்லது கொடுக்கக்கூடிய சொல்யூஷன், தீர்வை அப்படின்றது என்னன்னாக்க, சாத்தியமான ஒரு தீர்வையைத்தான் கொடுக்க முடியும். அதாவது இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற இதுக்கு இங்கே இருக்குது, அதை நான் சும்மா இப்படி காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எல்லா புள்ளிகளும் சாத்தியமானவை. எந்த புள்ளியை வேணால் எடுத்துக்கொண்டு பண்ணான்னாக்க நம்மளால் செய்ய முடியும். இப்போ ஒரு புள்ளியை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம்னாக்க, இந்த புள்ளியானது 20 குடங்களையும் 20 பானையும் செய்யுங்கள் அப்படி பார்த்தா அதுக்கு உண்டான நமக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்கும். ஆனால் இங்கே ஒரு 100 எடுத்துக்கொண்டால் நமக்கு வேணுங்கிறது இருக்காது. இப்போ இதுலேயே நம்ம இன்னொரு 40க்கு 30 அப்படி 40 பானையும் 30 குடங்களும் அப்படின்னு எடுத்துட்டாலும் அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் நமக்கு வேணுங்கிறது என்னென்னா, இந்த இதுக்குள்ளே இருக்கிற எல்லா புள்ளிகளும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லவை, நல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு சொல்யூஷன். மொத்தம் அந்த மாதிரி எத்தனை சொல்யூஷன் இருக்குது? மொத்தம் எத்தனை சொல்யூஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்குள்ளே இன்ஃபினிட்டி அளவு, கணக்கற்ற எண்ணற்ற சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இன்டீஜர்லாம் நம்ம இதில் போடலை,
20.1 கூட எடுத்துக்கலாம், சொல்யூஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ நம்ம கொண்டு போய் இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸையும் கையில் கொடுத்துட்டு சரி நீங்கள் எதானு ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னால் அர்த்தம் இல்லை. ஏன் இல்லை? அந்த இன்ஃபைனைட் சொல்யூஷனுக்குள்ளே நமக்கு வேணுங்கிறது என்னன்னா, எந்த சொல்யூஷனானது இந்த மதிப்பை அதிகப்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த கணக்கை நம்ம போட்டுருக்கோம். இப்போ நம்ம இல்லாமையே அந்த மண்பாண்டம் செய்கிறவர் பார்த்துட்டு அவர்களுக்கு தெரியும் 20 பானை 20 குடம் பண்ணுறதுக்கு சாமான் இருக்கா, நேரம் இருக்கா? இருக்குது சார், பண்ணிடலாம். 100 பண்ணுறதுக்கு நேரம் இருக்கா? இல்லை. ஏன்னா அதுக்கு 500 மண் வேணும், நம்மகிட்ட 400 மண் தான் இருக்குது. இல்லை. இப்போது 20 பானை 20 குடம் பண்ணலாமா, 30 பானை 10 குடம் பண்ணலாமா? இதுக்குள்ளே இப்போ நிறையா இருக்குது. எது அதிகம் லாபத்தையும் பணத்தையும் தருமோ அதைத்தான் நம்ம செய்யணும். அது என்னங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இரண்டாவதாக. ஆக மொத்தம் இப்போ நம்ம தெரிஞ்சுன்றது என்னென்னா, இதுக்குள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் நம்மளுக்கு கரெக்டு. ஆனால் அதில் எந்த பாயிண்ட் அதிகமான லாபத்தையும் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிப்பதற்கு சில விஷயங்களை செய்ய வேண்டும். இப்போ முதல்ல ஒரு உதாரணத்துக்கு இந்த புள்ளி எடுத்தேன். இது கொஞ்சம் நல்லா கண்ணில் படுன்னு நினைக்கிறேன். இது 20.20ன்னு இதை எடுத்துப்போம். இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் 20.20 அப்படின்னு எடுத்து. இப்போ இந்த பாயிண்ட் 40.20ன்னு எடுத்துப்போம். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது 40.20. இப்போ 20 பானையும் 20 குடமும் பண்ணுறதுக்கு எல்லா சாமானும் இருக்குது. 40 பானையும் 20 குடம் பண்ணுறதுக்கும் எல்லா சாமானும் இருக்குது. அப்போ 20 குடம் 20 பானை பண்ணுவோமா, 40 குடம் 20 பானை பண்ணுவோமா? இதைத்தான் செய்வோம். ஏன்னாக்க இதோடைய மதிப்பை எடுக்கணும். இப்போ 20 பானையும் 20 குடங்களையும் செய்தால் 120 + 90 210 4200 நமக்கு கிடைக்கும். ஆனால் இதே 40 இதுவும் 20 இதையும் செஞ்சேன்னா இது 480 + 180 660 6600 ரூபாய் கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட சாமான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்கா இதில் எவ்வளவு அதிகம் இதில் செய்ய முடியுமோ அதை தான் நம்ம செய்யணும். ஸோ ஆக மொத்தம் இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம்னாக்கா அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் அப்படியே வலது கை பக்கத்தில் நகர்ந்து வந்தீங்கன்னாக்கா இவ்வளோ தூரம் வரும்போது இதெல்லாம் செய்ய முடியும். இங்கே என்ன இருக்கோ அது வரைக்கும் செய்ய முடியும். இது இப்படி நேராக இங்கே இதில் இடிக்கும். இதில் இடித்து அதுக்கு மேலே நம்ம செய்ய முடியாது. ஸோ இது எங்கே இடிக்கிறது அப்படின்றத நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 20 இங்கே 60 போட்டோம். அதனால் இந்த பாயிண்ட் 60,20 முட்டும். அதுக்கு மேலே போயிட்டோம்னா நம்ம கிட்டக்க சாமான் இருக்காது. அதே போல் இதை எடுத்துப்போம். இது 20 எடுத்துப்போம். இங்கே நம்ம 20-40 எடுத்துப்போம். ஸோ 20 பானைகளும் 20 குடங்களும் செய்கிறதுக்கும் நம்மகிட்ட பொருள் இருக்குது. 20 பானைகளும் 40 குடங்களும் செய்வதற்கும் பொருள் இருக்குது. அப்போ எதை செய்வோம்? எது அதிக பணம் தருதோ அதை செய்வோம். ஸோ ஒரு பாயிண்ட் இங்கே எடுத்துக்கொண்டால் அதுலேருந்து நம்ம எப்படி மேலே கொண்டு போயிட்டு இது எங்கே போய் இதில் போய் இடிக்கிறதோ அது வரைக்கும் செய்ய முடியும். அது வரைக்கும் செய்கிறதுக்கு நம்ம கிட்டக்க சாமான்கள் இருக்குது. ஆக மொத்தம் ஒரு உள்ளே இருக்கிற பாயிண்ட் எந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஆரம்பித்தாலும் நம்ம ரைட் சைடில் வருவோம். இங்கே மேலே இப்படி போனால் நம்ம போய் அந்த பவுண்ட்ரியில் போய் முட்டும். எல்லை பவுண்ட்ரியில் போய் முட்டும். ஸோ உள்ளே ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கொண்டால் அதை விட அதிக லாபமானது அதிலிருந்து இப்படி நகர்ந்து ஒரு எல்லை புள்ளி, ஒரு பவுண்ட்ரி பாயிண்ட் அதிக லாபத்தை கொடுக்கும். ஒவ்வொரு உள்ளே இருக்கிற புள்ளியை விட ஒரு எல்லை புள்ளி, ஒரு பவுண்ட்ரி பாயிண்ட் அதிக லாபத்தை கொடுக்கும். இப்போ இதே ப்ராப்ளம் வேறு ஒரு இதுக்கு குறைத்தல் அப்படி இருந்ததுன்னு வைத்துக்கொண்டால் இந்த பாயிண்ட் அப்போ நம்ம லெஃப்டில் வந்தோம்னா இது குறைந்த மதிப்பை கொடுக்கும். அதே போல் கீழே வந்தோம்னா குறைந்த மதிப்பை கொடுக்கும். ஸோ உள்ளேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம்னாக்க அது மேக்ஸிமைசேஷனாக இருந்தாலும் சரி, மினிமைசேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு எல்லை புள்ளி, ஒரு பவுண்ட்ரி பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை விட பெட்டராக இருக்கும். நமக்கு அதிக லாபத்தை கொடுக்கும். கணக்கு அதிகரித்தலாக இருந்தால் அதிக லாபத்தை கொடுக்கும், குறைத்தலாக இருந்தால் குறைந்த லாபத்தை கொடுக்கும். ஸோ உள்ளே இருக்கிற பாயிண்ட் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
எல்லை கோடுகள் மட்டும் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கொண்டால் போரும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ அதைத்தான் நான் இந்த இடத்துல காட்ட போகிறேன். இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டா இப்படி நகர்ந்து இங்கே வந்துடலாம், இங்கே வந்து இங்கே வந்துடலாம். ஸோ ஒரு எல்லை பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்தால் இங்கே வந்துடலாம், இல்லை இங்கே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அமையும். ஸோ கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்த உடனே மேக்ஸிமமாக மினிமமாக நம்ம தெரியாட்டி கூட இந்த எல்லை புள்ளிகளை பார்த்தோன்னா போகிறோம். இதில் இப்படி வந்துடும். சரி, ஆக மொத்தம் இப்போ உள்ளே வந்து இன்ஃபினிட் எண்ணில்லாத அளவு பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். பரவாயில்ல, இப்போ ஏதோ ஒன்று நம்ம சொல்லி உள்ளே இருக்கிற இன்ஃபினிட் பாயிண்ட்ஸையும் பார்க்க வேண்டாம், எல்லை பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தா போகிறோம் அப்படின்னு வந்துட்டோம். மொத்தம் எத்தனை பவுண்டரி பாயிண்ட்ஸ் இருக்குது? இதுக்குள்ளே இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸும் பவுண்டரி பாயிண்ட்ஸ் தான். இது இல்லை, இதை நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இதில் இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸும் உங்களுக்கு பவுண்டரி பாயிண்ட்ஸ் தான். திருப்பியும் இன்ஃபினிட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் இப்போ என்ன செஞ்சோம்? ஒன்றும் பெருசாக செய்யலை. ஏன்னா இதுக்குள்ளேயே இன்ஃபினிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த இன்ஃபினிட் பாயிண்ட்ஸில் எது நமக்கு வேணுங்கிற பாயிண்ட்டுன்னு நமக்கு தெரியாது. இப்போ அடுத்தது செய்வோம். இப்போ அடுத்தது இதை ஒரு ஈக்குவேஷனாக எழுதி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 120x1 + 90x2 = 3600ன்னு எழுதும். ஒரு மதிப்பை கொடுத்துருவோம். தோராயமாக ஒரு மதிப்பை கொடுத்துடலாம். 3600 அப்படின்னு ஒரு மதிப்பை கொடுத்துடலாம். எதுக்கு 3600 வந்தது? ஏன் 4000 இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்க 3600 ஒரு அழகான ஒரு எல்சிஎம் மாதிரி வருது பாருங்கள். 12 9 எல்சிஎம் படிச்சிருக்கோம் இல்லையா, லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு படிச்சிருக்கோம் எல்சிஎம். ஸோ 12க்கு 12 3 36, 9 4 36. ஸோ இங்கே வந்து கரெக்டாக போட்டால் இது வகுத்தா அழகாக 30 வரும், இது வகுத்தா 40. நல்ல ரவுண்ட் நம்பர் வரும் டிவைட் பண்ணாங்க. அதனால 3600ன்னு போட்டுருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. 7200ன்னு கூட போடலாம், நீங்கள் 5400 கூட போடலாம், நீட்டாக வரும். ஸோ இப்போ 3600ன்னு போட்டு ஒரு லைன் வரைய ட்ரை பண்ணுவோம். அந்த லைன் எப்படி இருக்குது பார்க்கலாம். இந்த லைன் வந்து இங்கே 30,0, ஏன்னா இது 30 எடுத்தால் இங்கே வந்துடும். 30,0 0,40. ஸோ 30,0ன்றது இந்த இடத்துல இருக்குது. எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம். 30,0ன்றது இங்கே இருக்குது. இது 30,0, இது 0,40. ஸோ இது வந்து இப்படி வரும். இந்த லைன் கரெக்டாக வரைஞ்சோன்னாக்கா இந்த லைன் வந்து இப்படி வரும். இது வந்து 120x1 + 90x2 = 3600. இப்போ இந்த இதை வந்து நம்ம அதிகரிக்கணும். ஸோ இப்போ திருப்பி இதை வரைஞ்சாச்சு. இப்போ 4000ன்னு போட்டால் எப்படி வரும்? நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கிற ஜாமெட்ரி படி இதை 4000 போட்டிங்கனாக்கா இதுக்கு பேரலாக வரும். இணை லைன் இப்படி வரும், பேரலாக வரும். ஸோ இதை நம்ம அதிகரிக்க ட்ரை பண்ணும்போது இது இப்படி பேரலாக மேலே போயிட்டே வரும். இப்படி வந்து இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். ஒரு இடத்துல ஒரு கார்னர் பாயிண்ட் அப்படி தொட்டுட்டு போகும். இந்த இடம் இது ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இதில் நமக்கு இது தெரியாது, இங்கே வருதான்னு தெரியாது. வேறு ஒரு உதாரணத்தில் வந்து இன்னும் அழகாக வர மாதிரி காட்டுறேன். இப்போ இதை வந்து இப்படி எடுத்துன்னு போகும்போது இது கடைசியில் இதை தொட்டுட்டு வெளில போகும், இல்லை இதை தொட்டுட்டு வெளியில் போகும். ஏதோ ஒன்றை தொட்டுட்டு தான் வெளில போகும். அப்படியே பேரலாக போகாது, ஏதோ ஒன்றை தொட்டுட்டு தான் வெளியில் போகும். அப்படி போகும் அது. ஸோ எதை தொட்டுட்டு போகிறதுன்றதையும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வச்சு இது இப்படி நகர்த்தினோன்னாக்கா ஒரு கார்னர் பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு வெளியில் போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளியை எடுத்து இப்போ நம்ம சப்போஸ் இதில் நிறையா எழுதினதுனால இது ஒரு எல்லை புள்ளின்னு வச்சுப்போம், இது ஒரு எல்லை புள்ளின்னு வச்சுப்போம். எல்லாம் வந்து பவுண்டரி பாயிண்ட்ஸ். இப்போ இதனுடைய ஸ்லோப் வந்து இப்படி இருக்குது. 40க்கு இங்கே வருது, 30க்கு இங்கே வருது. ஸோ இப்படி வருது இதனுடைய ஸ்லோப். ஸோ இப்படி போகும். ஸோ இதில் டச் பண்ணிட்டு போகிறதா இதில் டச் பண்ணிட்டு போகிறதான்னு நமக்கு தெரியல. இதை கவனிக்கணும், இதை கரெக்டாக போட்டு பார்க்கணும். ஸோ இதை இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் இதுக்கு ஒரு ஸ்லோப் இருக்குது.
இதுக்கு ஒரு ஸ்லோப் இருக்குது. இந்த இரண்டு இதோடைய ஸ்லோப்பையும் பார்த்தோன்னா லைனுக்கு ஸ்லோப் உண்டு. y = mx + c. m வந்து ஸ்லோப். இந்த ஸ்லோப்பை படி பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுக்கு அதிக மதிப்பு வருமா, இதுக்கு அதிக மதிப்பு வருமான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு பவுண்டரி பாயிண்ட்டை எடுத்துக்கொண்டால், இங்கே ஒரு பவுண்டரி பாயிண்ட்டை எடுத்துக்கொண்டால், அந்த பவுண்டரி பாயிண்ட்லேயே நம்ம இப்படி நகர்ந்து போனோன்னா, மேலேயோ கீழேயோ போனோம்னாக்கா அது வந்து ஒரு கார்னர் பாயிண்டில் வந்து முட்டும். ஸோ இந்த பவுண்டரி பாயிண்ட் எடுத்துக்கொண்டால் இங்கே ஒரு கார்னர் பாயிண்ட் வருது, இங்கே ஒரு கார்னர் பாயிண்ட் வருது. இதுக்கு ஒரு ஸ்லோப் இருக்குது, இந்த லைனுக்கு ஒரு ஸ்லோப் இருக்குது. அந்த ஸ்லோப்பை தகுந்தபடி பார்த்தோம் என்றால் இதில் இருக்கிற மதிப்பை விட இதுவோ அல்லது இதுவோ அதிகமாக இருக்கும். இந்த ஸ்லோப்பு வித்தியாசமாக இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒன்று வந்து அதிகமாக இருக்கும். அதை நான் காமிக்கிறேன் இன்னும் உடனே. அதே போல் இங்கே ஒரு கார்னர் பாயிண்ட் வருது, இங்கே ஒரு பவுண்டரி பாயிண்ட் எடுத்துட்டா ஒன்று இது அதிகமாக இருக்கும், இல்லை இது அதிகமாக இருக்கும். அதே போல் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கொண்டால் ஒன்று இது அதிகமாக இருக்கும், இல்லை இது அதிகமாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்க, எல்லை பவுண்டரி பாயிண்ட்ஸை கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கார்னர் பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தால் போரும். ஒரு கார்னர் பாயிண்ட், 2 கார்னர் பாயிண்ட், 3 கார்னர் பாயிண்ட், 4 கார்னர் பாயிண்ட், 5 கார்னர் பாயிண்ட். அதை இதில் காட்டணும்னா 1 2 3 4 5 கார்னர் பாயிண்ட். இந்த கார்னர் பாயிண்ட் இதெல்லாம் நம்ம கரெக்டாக அழகாக கிராஃபில் வரைஞ்சோம்னாக்க அந்த கார்னர் பாயிண்ட் அப்படியே கிராஃப்லேருந்து படிச்சிடலாம். இப்போ நான் கிராஃபில் வரையலை, நான் அப்படியே தோராயமாக போர்டில் வரைஞ்சதுனால உங்களுக்கு இதை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இது அண்ட் படத்தில் ரொம்ப நிறையா கலர்கள்லாம் கொடுத்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த புள்ளி வந்து 0 0, இது நமக்கு தெரியும். இது 60 0, அதை நான் இங்கே எழுதுகிறேன் உங்களுக்கு. இது 0 0, இது 60 0, 60 0, இந்த பாயிண்ட் இது நமக்கு தெரியும். இந்த பாயிண்ட் வந்து 0 80, 0 80. இந்த மீதி 2 பாயிண்ட்டை நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து 60, x வந்து 60, இது x வந்து 60, x1 வந்து 60. ஸோ x1 வந்து 60 போட்டிங்கன்னாக்கா இந்த இடத்துல 300. ஸோ x2 வந்து 25. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 60, 25, 60, 25. 60 25 போட்டிங்கன்னா 300 + 100 400 வந்துடும். 63s are 180 + 100 280, 320 விட கம்மி. ஸோ பாயிண்ட் வந்து இங்கே வருது உங்களுக்கு. இந்த லைன் இப்படி போகிறது, இது இதுக்குள்ளே வருது. இந்த புள்ளியானது இந்த 2 லைனுடைய இன்டர்செக்ஷன், இந்த 2 லைனுடைய இன்டர்செக்ஷன். இதை நீங்கள் டக்குன்னு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இது போயிடும். இது 80, 2க்கு 80, இது 40. ஸோ x1 = 40. ஸோ இது இப்படி தான் மேலே வருது. இது x1 இந்த இடத்துல வருது ரஃப்லி. இந்த பாயிண்ட் நான் கரெக்டாக வரையலை. ஸோ இந்த பாயிண்ட் வந்து x1 = 40. ஸோ x1 40ல் போடும்போது என்ன ஆகும்? x1 = 40னா அது 200, x2 200, 50, 40, 50, 120, 200. ஸோ இது வந்து 40, 50 இந்த பாயிண்ட். ஸோ இப்படி வருது, இந்த இடத்துல வருது ரஃப்லி இந்த பாயிண்ட். நான் இந்த சரியாக வரையாததுனால உங்களுக்கு இப்படி வந்தது. ஸோ இந்த லைன் வந்து இப்படி வருது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட இங்கே வருது, 40, 50ல் வருது. 20 40, இங்கே 60. ஸோ கிட்டத்தட்ட இங்கே வருது 40, 50. ஸோ ஆக மொத்தம் இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான் கார்னர் பாயிண்ட்ஸ். 0 80, 0 0, 60 0, 60 25, 40 50. இது கார்னர் பாயிண்ட்ஸ். எப்படி இதை கண்டுபிடிச்சோன்னாக்கா, நம்ம இது வந்து 0 0 தெரியும், இது படத்துலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த பாயிண்ட் 60 0 நான் சொன்னா போல் இது 60 0. இந்த பாயிண்ட் வந்து 0 80, இந்த பாயிண்ட் 0 80. இந்த 2 பாயிண்ட்டு தான் நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அதான் இந்த இடத்துல வர்ற 2 பாயிண்ட்டு. ஸோ இது 60ங்கிற லைன் x1 = 60 ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ 60 போடும்போது இங்கே 300னால இது 25 வரும். இங்கே வந்து 63 180க்கு இது அதிகம் வரும். ஸோ இது 25ல் வந்து நிற்கும். 60, 25. இது வந்து இந்த 2 லைனும் ஈக்குவேட் பண்ணுற இடம். 40, 50. ஸோ 43s are 120, 54s are 200, 320, 45s are 200, 54s are 200, 400.
ஸோ இது 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 1 2 3 4 5 கார்னர் பாயிண்ட் இருக்குது. ஒன்ஸ் இந்த 5 கார்னர் பாயிண்ட் தெரிஞ்ச உடனே இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ 0,0 இதை z என்று எடுத்துக்கொண்டால் 120 × 0 + 90 × 0 0. ஸோ இந்த பாயிண்டில் z is equal to 0. அடுத்த பாயிண்ட் வந்து 60,0. 60,0 7200 plus 0 into 90 இங்கே 7200. ஸோ இங்கே 7200. அதாவது இங்கேனாக்கா இங்கே இந்த பாயிண்ட் அதான் இது. இது 0,80 z is equal to இதுலேயும் 7200. 0 9 8s are 72 7200. இது 6 இது 7200. 60,25 7200 90 into 25 2250. 2250 plus 7200 is 9450. 7200 plus 2250 is 9450. 25 9s are 225. 2250 plus 7200 2250 2450 9450. Last point இது வந்து 9450. இது 40,50 40 4800 50 4500 ஸோ 9300. ஸோ இதுதான் அதிகம். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு வேணுங்கிற பாயிண்ட் 9450. இப்போ இந்த படத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஆக்குரேட்டாக வரைஞ்சிருந்தால் இது இப்படி நகர்த்திட்டு போனோன்னாக்க இந்த பாயிண்ட்டை கடைசியில் தொட்டு விட்டு வெளியில் போகும். இந்த பாயிண்ட் இங்கே வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளி வந்திருக்கும். ஸோ இதை தொட்டுக்கொண்டு இப்படி வெளில போகும். ஸோ இந்த படத்தை கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து இப்படி வராது, ஸ்லோப் வந்து இப்படி வந்திருக்கும், கொஞ்சம் ஸ்லோப் வந்து இப்படி வந்திருக்கும், இப்படி இப்படி வந்திருக்கும். ஸோ இதை போகும்போது இதை கடைசியில் தொட்டுக்கொண்டு வெளியில் போகும். ஸோ அந்த கடைசியில் எதை தொட்டு விட்டு வெளியில் போகிறதோ அந்த பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன், ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படின்னு பேர். அதுக்கு ஆப்டிமம் சொல்யூஷன், தமிழில் சொல்லணும்னா உகந்த தீர்வை. ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எந்த கார்னர் பாயிண்டில் வந்து அது கடைசியில் தொட்டு கொண்டு செல்கிறதோ இல்லை எந்த கார்னர் பாயிண்டில் அதிகமான மதிப்பு இருக்கோ அதுதான் உகந்த தீர்வை அப்படிங்கிறது இந்த முறையை பற்றி சொல்லும். ஸோ 2 வேரியபிள் இருந்து எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ஸ் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இதில் வந்து சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் அழகாக கரெக்டாக கிராஃப் ஷீட்டில் வச்சு பொறுமையாக பண்ணணும். கிராஃப் ஷீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தானே அதில் படிச்சிட முடியும். இப்போ நான் கிராஃப் ஷீட்டில் பண்ணாமல் போர்டில் பண்ணதுனால கால்குலேட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். இதில் எழுதாமல் இதில் எழுதியிருக்கேன். ஸோ எழுதின உடனே உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே தெரியும். இத்தனை கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி எதில் வந்து அதிகமாக மதிப்பெண்கள் வருதோ அந்த புள்ளி தான் நமக்கு உகந்த தீர்வை அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் கற்றுக்க வேண்டியது ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா என்ன, சாத்திய தீர்வை, இன்ஃபீஸிபிள் சாத்தியமற்றது, ஃபீஸிபிள் ரீஜன் இந்த ஏரியா சாத்திய தீர்வைகள் அடங்கிய ஒரு இடம், ஆப்டிமம் சொல்யூஷன் உகந்த தீர்வை அப்படிங்கிறது இங்கே. ஸோ உகந்த தீர்வைங்கிறது ஒரு கார்னர் பாயிண்ட்டாக தான் இருக்கும், முனைப்புள்ளி கார்னர் பாயிண்ட்டாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதல்ல எப்படி தெரிஞ்சிடணும், உள்ளே இருக்கிற பாயிண்ட்லேருந்து வந்தால் எல்லை பவுண்ட்ரி பாயிண்ட்லேருந்து வரும்,
பவுண்ட்ரியிலேருந்து நம்ம நகர்ந்து வந்தோம்னா ஒரு கார்னர் பாயிண்டில் வந்து முட்டும். ஸோ எல்லா கார்னர் பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சி அந்த கார்னர் பாயிண்டில் இதனுடைய மதிப்பை எழுதினால் நமக்கு உகந்த தீர்வை கிடைக்கும். அதுதான் வரைபட முறை, கிராஃபிக்கல் மெத்தட் என்று சொல்வது. இப்போ இந்த வரைபட முறையை இதில் நம்மளால் அவ்வளோ ஆக்குரேட்டாக சில விஷயங்களை பார்க்க முடியல, ஏன்னா அது வரைஞ்ச விதம் அதனால் பார்க்க முடியல. இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு அதையும் செய்து காமிச்சு வேகமாக இன்னும் கொஞ்சம் குயிக்காக செஞ்சு காமிச்சிடலாம் நம்ம பண்ணதையே. அந்த அடுத்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு இன்னும் பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அடுத்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு செய்யலாம். ஸோ 10x1 + 12x2 2x1 + 3x2 < 60 4x1 + x2 < 80 4x1 + x2 < 80 x1 x2 < 0. ஸோ இதில் வந்து 2 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் தான் இருக்குது, 2 கட்டுப்பாடுகள் தான் இருக்குது, 2 வேரியபிள் இருக்குது. இதை கொஞ்சம் குயிக்காக பண்ணிடலாம். இதுலேருந்து சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், இன்னும் அழகாக நான் சொல்ல வந்ததை இன்னும் கொஞ்சம் அழகாக செய்ய முடியும். ஸோ இது x1, இது x2, இது ஆரிஜின் 0 0. ஸோ இது வந்து 2x1 வந்து 30 வரைக்கும் போகும், இது 20 வரைக்கும் போகும், இது 80 வரைக்கும் போகும். அதனால் 10 எடுத்துகிட்டே போயிடலாம். ஸோ 10 20 30 40 50 60 10 20 30 40 50 60 70 80. ஸோ முதல் வந்து 2x1 + 3x2 60. ஸோ x1 30, ஸோ இங்கே வரும் 30. 3x2 வந்து 20, 10 20. ஸோ உங்கள் முதல் பாயிண்ட் வந்து இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். இப்படி வரும். ஸோ இது வந்து 30, 0, இது 0, 20. ஸோ முதல் பாயிண்ட் வந்து 2x1 + 3x2 < 60. ஸோ இது இந்த பக்கம்தான் வரும் பாயிண்ட்ஸ் எல்லாம். 0 0 எங்கே வந்து வருதுன்னு பார்த்தா 0 0 < வந்துடும். அதனால் சின்னதாக இப்படி ஒரு ரீஜன் வந்துடும். இரண்டாவது 4x1 + x2 = 80. ஸோ இங்கே வந்து 10 20, இது 20. 4x1 80 20. 4x1 + x2 < 80. 80 இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே எடுத்துன்னு வரணும், குறைச்சி இதை வரைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக இப்படி வரும், இப்படி வரும். ஸோ இது வந்து 4x1 + x2 < 80. ஸோ இதுக்கு உண்டான கோடுகளை இப்படி போட்டுக்கொண்டு வந்தால் இப்படி அமையும். இப்படி அமையும். ஸோ நமக்கு தேவையான இடம், சாத்திய தீர்வைகள் இருக்கிற இடம் இது, 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 இது. இப்போ 4 ஓரப்புள்ளிகள் கிடைக்கிறது. 0 0 0 20 30 0. இந்த புள்ளி வந்து நமக்கு சாதாரணமாக இந்த கிராஃப்லேருந்து நம்ம எடுக்கணும். அது அவ்வளோ சுலபமாக எடுக்க முடியாது. இது ரெண்டையும் சால்வ் பண்ணி டக்குன்னு இதை கொண்டு வந்துடலாம். இதை சால்வ் பண்ணோன்னாக்க இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12x1 + 3x2 = 240. இதில் 2x1 + 3x2 = 60. ஸோ 10x1 = 180. ஸோ x1 வந்து 18. ஸோ x1 18னா 18 4 72. ஸோ x2 8. இதையும் சால்வ் பண்ணி பார்த்துடலாம். 18 2 36, 8 3 24 60. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 18,
8. இது இன்னும் கொஞ்சம் அழகாக வரைஞ்சிருக்க முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் இப்படி வரும். ஆனால் இந்த பாயிண்ட் வந்து 18,8ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து 30,0, 20,0, சாரி, இது 20,0, இதுதான் 30,0. ஸோ அது 18,8. இது வந்து 20, 20,0. ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த லைன்லேருந்து எடுத்தோம். ஸோ x1 வந்து 20, x2 வந்து 80, 80 மேலே இருக்குது. இது 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. ஸோ 4 கார்னர் பாயிண்ட் வந்து நமக்கு 0, 0, 20, 0, 0, 20, 18, 8. இப்போ இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு முதல் கார்னர் பாயிண்ட் 0, 0, z is equal to 0. அடுத்த கார்னர் பாயிண்ட் 20,0 is equal to 200. 20 into 10 plus 0 into 12, 200. மூணாவது பாயிண்ட் 0,20, 10 into 0, 20 into 12, 240. நாலாவது பாயிண்ட் 18,8, z is equal to இது 180, இது 96, 180 plus 96 is 276. ஸோ இதுதான் ஆப்டிமம் சொல்யூஷன், உகந்த தீர்வை. இது உகந்த தீர்வை. எப்படி இதை பண்ணோம்? 4 கார்னர் பாயிண்ட்டையும் எடுத்து கால்குலேட் பண்ணிட்டோம். இன்னொரு விதம் வந்து இதை நம்ம வரைய முடியும். அப்போ இன்னொரு தடவை சொன்ன மாதிரி 10x1 plus 12x2 equal to 120ன்னு ஒரு எல்சிஎம் கொடுத்தீங்கன்னாக்க x1ங்கிறது 12 இப்படி வரும், இந்த இடத்துல வரும். இது 10. ஸோ இந்த லைன் வந்து இப்படி வரும், இந்த லைன் வந்து இப்படி வரும் போட்டிங்கன்னாக்க. இப்போ நல்லா நமக்கு தெரியும் இந்த லைனை நம்ம எப்படி வரைஞ்சு அப்படி மேலே எடுத்துன்னு போனோம்னாக்க கடைசியில் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த லைன் இப்படி வெளில வரும். ஸோ அதனால் இதுதான் உகந்த தீர்வை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ எப்போவுமே இந்த ஒரு லைன் ஐசோப்ராஃபிட் லைன்ஸ் அப்படின்னு பேர். அந்த லைன் இப்படி போட்டுட்டு இப்படியே மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இழுத்துட்டே போனோம்னாக்க கடைசியில் இந்த பாயிண்டில் டச் பண்ணிவிட்டு வெளில வரும். இதுதான் ஆப்டிமம் சொல்யூஷன் 18,8 அப்படிங்கிறது உகந்த தீர்வை. இந்த கணக்கில் இது வந்து நம்ம இதாக சொல்லலை, அதாவது எந்த பொருட்கள் என்ன, இந்த கட்டுப்பாடுகள் எப்படி வந்தது அதெல்லாம் சொல்லலை. சாதாரணமாக x1 x2ன்னு கணக்கு எடுத்துன்னு அப்படியே எடுத்துன்னு போயிட்டோம். ஸோ 2 பொருட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டால் 18 முதல் பொருளையும் 8 குவான்டிட்டி இரண்டாவது பொருளையும் செய்யலாம் அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம கொண்டு வந்துடும். ஸோ அதே தான் நான் வந்து திருப்பி இன்னொரு உதாரணம் மூலமாக சுருக்கமாக அவங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ 2 வேரியபிள்ஸ் இருக்குது கையில் அப்படின்னாக்க இந்த வரைபட முறை மூலமாக நம்மளால் செய்ய முடியும். இப்போ 2 வேரியபிளுக்கு மேலே இருக்குன்னாக்கா நம்மளால் வரைபடம் மூலமாக செய்கிறது கஷ்டம். ஸோ அதுக்கு வேறு ஒரு விதமாக பண்ணணும். இதில் கிராஃபிக்கலில் பண்ண முடியாது, 3 டைமென்ஷனல் 4 டைமென்ஷன்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து அல்ஜிப்ரிக் மெத்தட், இயற்கணித முறை, அல்ஜிப்ரா வச்சுட்டு செய்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ இதே கணக்கை எடுத்துக்கொண்டு அந்த அல்ஜிப்ரிக் மெத்தடை நம்ம இப்போ செஞ்சு காட்டுவோம். காரணம் என்னன்னாக்க இந்த அல்ஜிப்ரிக் முறைக்கும் இந்த கிராஃபிக்கல் முறைக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது, ஒற்றுமைகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரே கணக்கு கிராஃபிக்கலில் செய்யக்கூடிய ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டு அல்ஜிப்ரிக்கில் செஞ்சு காமிச்சிட்டு இது ரெண்டுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சீக்கிரமாக அழகாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இதே ஒரு 3 வேரியபிள் இருக்கிற கணக்கை எடுத்தோம்னாக்கா கிராஃபிக்கலில் போட முடியாது, அதனால் அந்த ஒற்றுமையை காட்ட முடியாது. ஆகவே இதே கணக்கை 2 வேரியபிள் கணக்கை எடுத்துக்கொண்டு அல்ஜிப்ரிக் மெத்தடில் போட்டு காமிச்சு 2க்கும் என்ன ஒற்றுமை இருக்குங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி. அது இன்றைக்கி முடிஞ்சதுன்னா இந்த பாடத்தோடு முடியாது இந்த பாடத்தோட அடுத்த பாடத்துக்கு அது வரும். ஸோ ஆக இந்த கிராஃபிக்கலை அழித்து விட்டு திருப்பி வேணும்னா வரைஞ்சிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ஒன்றும் இது இல்லை, இதை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ணணும், அல்ஜிப்ரா மூலமாக நம்ம சால்வ் பண்ணணும், மேக்ஸிமைஸ் சால்வ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா இந்த கணக்கை 3 விதமாக பிரித்து விடுவோம்.
இதை தனியாக பிரித்து விடுவோம், இதை தனியாக பிரித்து விடுவோம், இதை தனியாக பிரித்து விடுவோம். இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், நோக்கம். இது கட்டுப்பாடுகள், கன்ஸ்ட்ரெயின்ட். இது நான் நெகட்டிவ், எதிர்மறையற்ற கட்டுப்பாடு. ஸோ இப்போதைக்கு இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். இன்னொன்று எடுத்துக்கலாம், இது ரெண்டு இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ணுறது நமக்கு தெரியாதுன்னு வைத்துக்கொள்வோம். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது நம்ம கற்றுன்ருக்கோம், பள்ளிக்கூடத்துலேருந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஈக்குவேஷன் இருந்து ரெண்டு வேரியபிள் இருந்தால் டக்குன்னு சால்வ் பண்ண தெரியும். மூணு ஒரே அளவு வேரியபிளும் ஈக்குவேஷனும் இருந்தால் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அது இருந்தானா சால்வ் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியும் என்பதை வைத்துக்கொண்டு அது இது இன்இக்வாலிட்டியாக இருக்குது, இது எப்படி ஈக்குவேஷன் ஆக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது ஈக்குவேஷன் ஆக்கலாம். எப்படி ஆக்குவோம்? இதை எடுத்துக்கொண்டு 2x1 + 3x2 + x3 = 60 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ x3 அப்படின்னு இன்னொரு வேரியபிள் உள்ளே கொண்டு வரும். எதுக்கு கொண்டு வரும்? இந்த இன்இக்வாலிட்டியை ஈக்குவேஷனாக மாற்றுறதுக்கு கொண்டு வரும். அதே போல் இங்கே 4x1 + x2 + x4 = 80 அப்படின்னு கொண்டு வரும். ஸோ ஒரு இன்இக்வாலிட்டிக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள் உள்ளே வருது. இந்த எக்ஸ்ட்ரா வேரியபிள் வருது பாருங்கள், இன்இக்வாலிட்டியை ஈக்குவேஷனாக மாற்றுறதுக்கு வர்ற வேரியபிள்ஸுக்கு ஸ்லாக் வேரியபிள்ஸ் அப்படின்னு பேர். தமிழில் சொல்லணும்னா தளர். தளர் அப்படின்னு பேர். ஸ்லாக் வேரியபிள்ஸ்னு நம்ம சொல்லிட்டு போய்டும். ஸோ இதுக்கு ஸ்லாக் வேரியபிள்ஸ் அப்படின்னு பேர். ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் டு கன்வெர்ட் இன்இக்வாலிட்டிஸ் இன்டு ஈக்குவேஷன்ஸ். இப்போ இதை இப்படி எழுதிட்டோம். ஆனால் இன்னொன்று முக்கியமாக இருக்குது. என்ன முக்கியம்னாக்க, நம்ம இந்த x3 ≥ 0 என்று எழுத வேண்டும். ஏன்னா இப்போ இந்த x3 நெகட்டிவாக போச்சுன்னு வச்சுப்போம். -10 அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னாக்க 2x1 + 3x2 70 ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா இட் ஷுட் பி <= 60. ஸோ இது 60க்கு விட 60 ஆகவோ அதற்கு கம்மியாகவோ இருக்க வேண்டும் என்றால் இது 0வாகவோ பாசிட்டிவாகவோ இருந்தால்தான் அது முடியும். இது 0வாக இருந்தால் இது = 60 ஆகும். இது பாசிட்டிவாக இருந்தால் 60 விட குறையும். நெகட்டிவாக போச்சுன்னா 60 விட அதிகமாகிடும். அது கூடாதுங்கிறதுனால ≥ 0 என்பதையும் எழுதிவிடுவோம். அதே போல் x4 ≥ 0ங்கிறதையும் எழுதிவிடுவோம். ஏற்கனவே நம்மிடம் x1 x2 ≥ 0 இருக்குது. அதனால் இது அழகாக அமைஞ்சு போச்சு, அதோடையே வர மாதிரி அமைஞ்சு போச்சு, எல்லாமே வந்துடுது. ஸோ 4 வேரியபிளாக வைத்து கொண்டாலும் 4மே ≥ 0 அப்படிங்கிறதுக்கு வந்துவிட்டது. இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் 2 கன்ஸ்ட்ரெயின்ட்லேருந்து 2 கன்ஸ்ட்ரெயின்ட் தான் இருக்குது. ஆனால் 4 வேரியபிளில் மாறிடுது. இப்போ அடுத்த கேள்வி, இது மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது பொருளாக இதை வைத்துக்கொள்வோம். இது ஒரு பொருள் 1, இது மேஜை, இது நாற்காலி அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அந்த மேஜை நாற்காலி போன்ற பொருட்களை செஞ்சு அதை விற்கும்போது நமக்கு பணம் வரும். இந்த x3ன்றது என்னன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல, பின்னாடி x3ங்கிறது என்னன்னு சொல்லுவோம். ஆனால் x3 என்பது ஒரு பொருள் அல்ல. அதனால் பொருள் அல்லாதவற்றை விற்கப் போவதில்லை, விற்றால் நமக்கு அது லாபம் வராது அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு அசியூம் பண்ணிட்டு விற்கப் போவதில்லை அப்படிங்கிற காரணத்தினால +0x3 + 0x4 இது நமக்கு லாபத்தை கொடுக்காது. ஏன்னா இது முழு பொருள் இல்லை. x3 x4ங்கிறது x1 x2 தான் பொருட்கள். ஆக இது நமக்கு லாபத்தை கொடுக்காது. அப்படிங்கிறதுனால இப்படியே போட்டு விடுவோம். மேக்ஸிமைஸ், திருப்பி மேக்ஸிமைஸ் 10x1 + 12x2 + 0x3 + 0x4 அப்படின்னு போட்டு விடுவோம். திருப்பி இதை 3 ஆக்கி இதை எடுத்துக்கொள்வோம்.
இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஈக்குவேஷன் இருந்தால் நமக்கு சால்வ் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுனால ஈக்குவேஷனாக எழுதினோம். இப்போ நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? 2 ஈக்குவேஷன் இருந்ததுன்னா 2 வேரியபிள் கொடுத்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். 2 ஈக்குவேஷனை கொடுத்துட்டு 4 வேரியபிள் கொடுத்தான்னா சால்வ் பண்ண முடியாது. 2 ஈக்குவேஷன் இருக்குன்னா 2 வேரியபிள் தான் சால்வ் பண்ண முடியும். அதனால் இதை சால்வ் பண்ணுறது கடினம். முடியாதுன்னு இல்லை, சாதாரணமாக கடினம் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஆக மொத்தம் 4 வேரியபிள் இருக்குது, 2 ஈக்குவேஷன் தான் இருக்குது. நம்மளால் 2 ஈக்குவேஷனுக்கு தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஏதாவது 2 ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு அதுக்கு சால்வ் பண்ணலாம். ஆனால் எப்போ முடியும்? ஏதாவது 2 ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு, ஏதாவது 2 வேரியபிளை எடுத்துக்கொண்டு சால்வ் பண்ணலாம். எப்படி முடியும்? 2 வேரியபிளை நம்ம எப்போ அதை எடுத்துக்கொண்டால் மீதி 2 வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தானாக்கா தான் முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு x3 x4க்கு 0 கொடுத்துட்டோம்னாக்கா 2x1 + 3x2 = 60, 4x1 + x2 = 80 சால்வ் பண்ண முடியும். இப்போ இதே இதுக்கு 10ன்னு வேல்யூ கொடுத்தா 2x1 + 3x2 = 50, 4x1 + x2 = 70 சால்வ் பண்ண முடியும். ஆகவே இந்த 4 வேரியபிளை 2ஆக பிரிப்போம். எதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம், எதை நம்ம வேல்யூ கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எதை சால்வ் பண்ண போகிறோம், எதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏதாவது 2 சால்வ் பண்ணால் மீதி 2 ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை நம்ம சும்மா இந்த இடத்துல எழுதி காட்டுறேன். சால்வ் பண்ண போகிற வேரியபிள், ஃபிக்ஸ் பண்ண போகிற வேரியபிள். இப்போ சால்வ் பண்ண போகிற வேரியபிள் x1 x2க்கு சால்வ் பண்ணுறோன்னாக்க இந்த x3 x4 ஏதாவது ஒரு வேல்யூவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்கி வர்றது தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ 2 தான் இங்கே சால்வ் பண்ணால் மொத்தம் 4 இருக்குது. ஸோ x1 x2 பண்ணலாம், x1 x3 பண்ணலாம், x1 x4 பண்ணலாம், x2 x3 பண்ணலாம், x2 x4 பண்ணலாம், x3 x4 பண்ணலாம். 4 வேரியபிள்லேருந்து 2 எடுக்கிறது 4C2 வேஸ். பர்முட்டேஷன் காம்பினேஷன் படிச்சிருப்போம். 4C2 வேஸ், 4 × 3/2, 1 × 2, 6 வேஸ், 6 முறைகளில் இதை செய்ய முடியும். இப்போ x1 x3 ஃபிக்ஸ் பண்ணால் இங்கே x2 x4க்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். இதை சால்வ் பண்ணுறதா இருந்தால், இதை சால்வ் பண்ணுறதா இருந்தால் தகுந்தாப்பில் வேல்யூ கொடுக்கணும். இதுக்கு x2 x3 வரும், இதுக்கு x1 x4 வரும், அந்த மாதிரி வேல்யூ. ஸோ 6 கணக்குகள் நம்மளால் செய்ய முடியும். இதை எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 6 கணக்குகளையும் செஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்த பாடத்தில் பார்க்கலாம்.